தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக தேவன் இன்று என்னோடு பேசின வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அதாவது நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்கிட்டே இருக்கோம். ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, அடுத்து பிள்ளைகளின் நிமித்தமாக, கணவர் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியத்தில் வெட்கப்பட்டுருவோமோ, ஐயோ அவங்க முன்னாடி தலை குடிஞ்சு நின்றுவோமோ நம்ம கலங்குறோம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 54 அதிகாரம் 4வது வசனம். இன்னொரு காரியத்தையும் தேவன் என் இருதயத்தில் நினைவு கூர்ந்தார். நெகேமியா அலங்கும் கட்டுறாரு. எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க, ஐயோ ஒரு நரி ஏறி போனால் கூட விழுந்துரும், அப்படி தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் நெகேமியா எதையும் பொருட்படுத்தாமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து பிறர் அவதூறு பேசும் பொழுதும் கிண்டல் பண்ணும்போதும், அதாவது அவருக்கு விரோதமாக 2 பேர் சதி திட்டம் தீட்டுறாங்க அநேக முறை. ஆனாலும் கர்த்தர் தாமே ஞானத்தை கொடுத்து எல்லா காரியங்களிலிருந்து அவரை தப்புவித்து உயர்த்தி அந்த அலங்கத்தை 52 நாளில் கெட்டி முடிக்காங்க. இதே போல் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம். நம்ம ஆரம்பித்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு அற்பமாக கேலி கிண்டலாக இருக்கலாம். ஆனாலும் அந்த வாழ்க்கையை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்றுவாய். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையின் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு தொழில் காரியம் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு கட்டிட பணிகளை ஆரம்பிச்சிருக்கலாம். அநேகர் உங்களுக்கு விரோதமாக கேலி கிண்டல் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தாமே அந்த கட்டிடத்தை கட்டி முடித்து தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ண உதவி செய்வார். அப்படி தான் நெகேமியா தன்னுடைய அலங்கத்தை எல்லா ஆசீர்வாதங்களோடும், ஜனங்கள் ஒத்துழைப்போடும், ஒற்றுமையோடும், தேவ பாதுகாப்போடும் கட்டி முடித்து தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணினார். அதே போல் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அநேகர் நீ ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன்னு உங்களை கேலி கிண்டல் பண்ணலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை தேவனுக்குரியவர்களாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம